மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சீனியர் ரிவெஞ்ச் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோயினை அந்த வாய்ஸ் கமெண்டரோட பையன் கடத்தி வச்சிருப்பானா, இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியும், ஆனா அவ எங்க இருக்கான்னு சொல்லி தெரியாது. அதனால அவ கடைசியா போன இடத்துக்கு போனா அந்த இடத்துல நிறைய பேப்பரா கீழே விழுந்து கிடக்கும். இத பார்த்தனே இது நம்ம ஹீரோயினோட பட்டத்தோட பேப்பர், அவ தான் இந்த க்ளூவை விட்டுட்டு போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். சோ இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு அவன் வந்துருவான். அங்க பார்த்தா அந்த வாய்ஸ் கமெண்டரோட பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இத பார்த்தனே நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வரும். அவன் எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு அவன் கன் எடுத்து அந்த வாய்ஸ் கமெண்டர் பையன் கையிலே ஷூட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து சரி நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கூட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் பாக்குறப்ப அங்க ஏற்கனவே ரெடியா இருந்த ரவுடி பசங்க எல்லாம் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ நல்லா தான் சண்டை போடுவான். ஆனா திடீர்னு அதுல ஒருத்தன் கன் எடுத்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண வர இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ இப்ப அவன் நடுவுல வந்துருவான். இதனால பாவம் இப்ப நம்ம ஹீரோ கடிபட்டுரும். அது மட்டும் இல்லாம இந்த குண்டடி பட்டனால நம்ம ஹீரோ லைட்டா வீக் ஆயிருவானா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்த எல்லாரும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக எல்லா அடியும் அவன் வாங்கிக்குவான். ஆனா இவன் இவ்வளவு அடி வாங்குறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யாரான்னு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவா. நல்ல வேலையா கரெக்டா அண்ணாரன்னு பார்த்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட டீமையே கூப்பிட்டு உள்ள வந்துருவான். ஆனா இப்போ இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தனால நம்ம ஹீரோனால அதை எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அப்படியே அதே இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் 2 நாள் கழிச்சுதான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிப்பா. ஆனா இவளை இந்த வீக்கான நிலைமையில நம்ம ஹீரோவால பார்க்கவே முடியாது. அவன் தான் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் கூட இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்குவான். சோ இதுலயே அவனும் நல்லா புரிஞ்சுக்குவான் இவனுக்கு ஹீரோயின் மேல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு கிடையாது, உண்மையான ஒரு லவ் அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த வாய்ஸ் கமாண்டரை தான் காட்டுவாங்க. அவன் போட்ட பிளான் இப்ப மொத்தமா கெட்டு போச்சா, அதனால எங்க தான் இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு வந்துரும். அதனால வேகமா நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சிருந்து அந்த ரவுடி பசங்களை போய் மீட் பண்ணுவான். ஏன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஜெயில தான் போட்டு அடைச்சு வச்சிருப்பான். இவனை பார்த்தனே அந்த 4 பசங்களும் சரி இவன் நம்மளை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிருவான் அப்படின்ட்டு நினைச்சா அந்த வாய்ஸ் கமாண்டர் அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். சோ இனி நம்ம ஹீரோவால இந்த கிட்னாப்ப வாய்ஸ் கமாண்டர் தான் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு போயிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கமாண்டரை தான் காட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய்கிட்டே இருக்கும். அப்பதான் அவருக்கு நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதனால அவர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு, அவ உன்னோட ஒய்ஃப், நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும், நான் பண்ண மாதிரி தப்ப நீ பண்ணிராத, உங்க அம்மாவை என்னதான் இருந்தாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், அவ சாகிற அளவுக்கு அவளை நான் விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஒரு ஆக்ட்ரஸா தான் இருந்திருப்பாங்க. அவங்க மேல இவர் ஆசைப்பட்டு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ பிறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கும் அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கமாண்டர் அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்ப அந்த கமாண்டரோட ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படியே இல்ல, இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாம் நம்பவே கூடாது, இவ கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பா, இதுக்குதான் இவளை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இவ சொல்றதுலயே நம்ம ஹீரோவோட அம்மாக்கு நல்லா தெரிஞ்சிரும் தான் மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய போட்டது இந்த ஃபர்ஸ்ட் வைஃப் தான் அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்களால எதையும் ப்ரூவ் பண்ண முடியாம போயிரும். சோ இந்த ஒரு சுகத்திலே அவங்க சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ இத பத்தி எல்லாம் மறுபடியும் அவங்க அப்பா பேச இது நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாக்கி விட்டுரும். என்னது எங்க அம்மா சூசைட் பண்ணாங்களா, அவங்க மேல தப்பா பழிய போட்டு அவங்கள கொன்னுட்டு இது சூசைட் நீங்க மாத்துறீங்கன்னா நான் நம்பிரணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி சண்டை போடுவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் வெளியே நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்க்கு இப்ப வேலைக்காரி வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோட அப்பா இறந்து கிடப்பாரு. இது தெரிஞ்சோன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வர, ஆனா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படியே அந்த அப்பா இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அவளை பிடிச்சு தள்ளி விட்டுருவான், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்ட்டு. ஆனா அன்னாரம் கரெக்டா அந்த வாய்ஸ் கமாண்டர் இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே ஓ உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், நீ பதவிக்காக ஆசைப்பட்டு உங்க அப்பாவுக்கு விஷ வச்சு கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோன் கடுப்பாயி போய் வாய்ஸ் கமாண்டர் அது எப்படி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம போதா இதை பண்ணா நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அப்போ ஒரு வேலைக்காரர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கமாண்டர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ரூம்குள்ள ஹோ மட்டும் தான் வந்தாரு, அதனாலதான் அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டா இவன் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அந்த வேலைக்காரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நான் வரப்ப கமாண்டரும் ஹோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் மெயினா ஏதோ சொத்தை பத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க இந்த வாய்ஸ் கமாண்டரும் அந்த ஃபர்ஸ்ட் வைஃபும் சேர்ந்துக்கிட்டு தான் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு.
அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுத்து அங்க இருந்து டக்குன்ட்டு கிளம்ப சொல்லிடுவான். அதுக்கடுத்து இந்த கேஸுக்கான விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவங்க கூட வாலண்டியரா போயிருவான். அதுக்கடுத்து இப்ப அந்த கமாண்டருக்கான இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்குமா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த வைஸ் கமாண்டரும் வருவான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் அவன் கையில இருக்கிற மோதிரத்தை பாப்பா. அது பார்க்க அப்படியே அந்த ரோஸ் பெட்டல் மோதிரம் மாதிரியே தான் இருக்கும். சோ அதனால நம்ம ஹீரோனோட சந்தேகம் எல்லாம் இப்ப இந்த வைஸ் கமாண்டர் மேல வரும். ஒருவேளை இவன் தான் நம்மளோட சீனியரை கொண்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எதுக்கிட்டு இன்னும் இங்க இருக்கிற, உன் ஹஸ்பண்ட் தானே தப்பு பண்ணா, அப்ப நீயும் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையா, இன்னும் என் ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணாருன்ட்டு கன்ஃபார்மா தெரியல, அதனால நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவளும் பதிலுக்கு பதில் பேசுவா. ஆனா அப்ப இந்த சண்டை பெருசாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மிங்கு தான் நடுவுல வந்து, அம்மா நீங்க உள்ள போங்க, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் அங்க இருக்கிற எல்லாரையும் சமாதானப்படுத்துவான். அப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ கவலைப்படாத, ஆனா இந்த வீட்டுல ஹோ இல்லனாலுமே உன்னை நாங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவோம், உனக்கு ஏதாண்டு ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் கிட்ட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி நீங்க ஒரு ஆக்டரை இன்வைட் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வாய்ஸ் கமாண்டரும் வந்திருந்தாரா அப்படின்ட்டு அவ கேப்பா. அதுக்கு அவனும் யோசித்து பார்த்துட்டு, ஆமா அந்த ஃபங்க்ஷனுக்கு வாய்ஸ் கமாண்டரும் வந்திருந்தாரு, ஆனா இத பத்தி நீ இப்ப சம்பந்தம் இல்லாம கேக்குற அப்படின்ட்டு கேட்பான். அது ஒண்ணும் இல்ல, இப்ப கமாண்டருக்கு நடந்த பிரச்சனைக்கும் வாய்ஸ் கமாண்டருக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம், அதனாலதான் அவருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சிருவா. இப்ப இவ இப்படி சொன்ன உடனேயும் அந்த மிங்குக்கும் அந்த வைஸ் கமாண்டர் மேல ஒரு சந்தேகம் வரும். அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவன் தெளிவா சொல்லுவான். ஒரு நாள் கமாண்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டி இந்த வீட்டுல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க, பிளஸ் அந்த வைஸ் கமாண்டரும் சேர்த்துதான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ இந்த பார்ட்டில பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க அந்த ஸ்னோ டிராப்பை தான் புக் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி அந்த ஸ்னோ டிராப் அங்க பெர்ஃபார்ம் பண்றப்ப அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த ஸ்னோ டிராப் கிட்ட போய், நீ ஒரு பையனா இருந்துகிட்டு இவ்வளவு அழகா மேக்கப் போட்டு அழகா பாடுறியே, அப்ப நான் உன்னை பையன் எடுத்துக்கவா இல்ல பொண்ணுன்னு எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோ டிராப் மேல கை போட்டிருப்பான். இது அந்த ஸ்னோ டிராப்புக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அதனால கோபத்துல ஒயின் எடுத்து அவனோட மூஞ்சிலே ஊத்திருப்பான். ஆனா இப்படி எல்லாரும் முன்னாடி அந்த ஸ்னோ டிராப் இவனை அசிங்கப்படுத்தினால கோபத்துல இவனும் அந்த ஸ்னோ டிராப்ப சப்புன்னு அரைஞ்சிருப்பான். இப்போ இந்த விஷயத்துல அந்த மிங் சொன்னோன்னையும் நம்ம ஹீரோயினுக்கு அவ மொத சந்தேகமும் அந்த வாய்ஸ் கமாண்டர் மேலதான் வரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனை இப்ப ஜெயில கட்டி வச்சு அடிச்சு விசாரிப்பாங்க. அது மெயினா, இந்த கொலையை நீ தானே பண்ண, ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாய்ஸ் கமாண்டர் அடிப்பான். ஆனா அவன் என்னதான் அடிச்சாலும் நம்ம ஹீரோ இறங்கி வர மாதிரியே இருக்க மாட்டான். அவன் அப்படியே ஸ்டபானா, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் வாய்ஸ் கமாண்டரும் இல்லீகலா ஒரு அஃபேர்ல இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்லயே சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோவோட அப்பாவை கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் தனக்கடுத்து கமாண்டர் பதவி நம்ம ஹீரோவுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது அந்த ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு பிடிச்சிருக்காது. அதனாலதான் இவன் கூட சேர்ந்து பிளான போட்டு அவன் நம்ம ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளிருப்பா. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துருவா. ஆனா அப்ப யாரோ இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த லேடி வேமா அந்த இடத்துக்கு வருவாளா. போச்சு, நம்ம ஹீரோயின் மாட்டிக்க போறா அப்படின்னு பார்த்தா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மிங்கு வருவான். அவன் அந்த வாய்ஸ் கமாண்டரும் இவங்க அம்மாவும் இந்த இடத்துல ஒன்னா இருக்கிறத பார்த்தனையும் அவனுக்கும் புரிஞ்சிரும் தன்னோட அம்மா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த லேடி டக்குன்ட்டு அவ பையன் கிட்ட, அது ஒண்ணும் இல்ல, நான் வாய்ஸ் கமாண்டர் கிட்ட அடுத்து ஒன்ன கமாண்டர் ஆக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாலா. இதை கேட்டு அந்த மிங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்ப அந்த வாய்ஸ் கமாண்டர் அப்படியே, வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஃபுல்லா நம்மளால மிங்க கமாண்டர் ஆக்க முடியாது, ஃபர்ஸ்ட் எப்படியான்ட்டு ஹோ தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த மிலிட்டரி டீம் கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லி புரிய வச்சு அதுக்கடுத்து தான் நம்மளால மிங்க கமாண்டர் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் கமாண்டர் சொல்லுவான். ஆனா இதை கேட்டனையும் அந்த மிங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். நம்ம கால் இப்படி இருக்கிறனால தான் நம்மளுக்கு கமாண்டர் பதவி கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டா கோவப்படுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த ஃபர்ஸ்ட் வைஃப் தான் ஏதோ பண்ணி கமாண்டரை கொண்டிருக்கா அப்படின்ட்டு. ஆனா அதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே நடந்து போவாளா. அப்ப தெரியாதனமா அவ அந்த லூ மேல மோதிருவா. இவளை கண்டாதான் அந்த லூக்கு பிடிக்கவே பிடிக்காதே, அதனால அவளும் ஏன் மேலேயே வந்து மோதிரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், இங்க பாரு, உனக்கு உண்மையிலேயே ஹோ மேல பாசம் இருக்கா இல்லனா உனக்கு கமாண்டரோட ஒய்ஃபா இருக்கணுங்கிறதுல மட்டும்தான் ஆசை இருக்கா அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு அந்த லூ டக்குன்ட்டு, நான் என் மனசுக்குள்ள
என்ன நினைக்கிறேன்ட்டு உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரி நீ சொல்ல வேண்டாம், ஆனா ஹோவை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு அவ ஏதோ சொல்ல வருவா. ஆனா கரெக்டா அந்நேரம் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த இடத்துக்கு வந்துருவாளா. அதனால அந்த லூ அப்படியே அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வைஃபை கூப்பிட்டுக்கிட்டு தனியா கிளம்பிடுவா. அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அந்த ஃபர்ஸ்ட் வைஃபோட ரூம்குள்ள போய் ஏதோ தேடுற மாதிரி தெரியும். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப இந்த கமாண்டரோட சாவை என்கொயரி பண்றதுக்கும் நம்ம ஹீரோ தான் இதை பண்ணானா அப்படிங்கறது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் மிலிட்டரியில இருந்து 2 ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க. இதனால அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் செம்ம சந்தோஷமா இருப்பா, எப்படியான்ட்டு ஹோவை மாட்டி விட்டுறணும் அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பேப்பர் லெதர் பவுடர் மாதிரி எடுத்துட்டு வந்து இது எனக்கு கமாண்டரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரூம்ல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அந்த பேப்பரை அவங்க கிட்ட கொடுப்பா. இதை பார்த்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு செமையா பயம் கிளம்பிரும். உன்னை யார் என் ரூம்குள்ள எல்லாம் போக சொன்னது அப்படி இப்படின்ட்டு கத்துவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இப்ப அப்படியே அந்த பவுடர் ஒரு டீல கலந்து அந்த லேடியோட வாயிலே ஊத்த பாப்பா. ஆனா அந்த லேடி உஷாரா இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட வாயில அதை ஊத்திரும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கே பாய்சன் கொடுக்க பாப்ப, இந்த பாய்சனை நீயே குடி, உன் ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துவா. ஆனா அதை குடிச்சு கடுத்தும் நம்ம ஹீரோனுக்கு எதுவும் ஆகாது. இதை பார்த்து அந்த லேடி அப்படியே அது எப்படி பாய்சன் குடிச்சும் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்ட்டு ஷாக்கிங்கா கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒண்ணு நினைச்சு பாப்பா, என்னன்னா இவ அந்த லேடியோட ரூம்ல போய் தேடி பார்த்தப்ப இவளுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. இவ தான் சும்மா பொய்யா ஒரு பவுடர் எடுத்துட்டு வந்திருப்பா. ஆனா இந்த லேடி அவசரப்பட்டு அவ வாயாலேயே இது பாய்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட வாயில ஊத்தி விட்டுருப்பா. இப்ப இதை ஒரு பாயிண்டா பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின், நான் சாதாரண ஒரு பவுடரை தான் எடுத்துட்டு வந்தேன், அது பாய்சன் பவுடர்னு நான் சொல்லவே இல்லையே, உங்க ரூம்ல இருந்துச்சுன்னு தானே சொன்னேன், ஆனா நீங்க இப்படி டென்ஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே உங்க ரூம்ல இதுக்கு முன்னாடி ஏதோ பாய்சன் இருந்த மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அவ அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி சொல்லுவா. இதனால எங்க மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயம் அந்த லேடிக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிரும். அதனால அப்படியே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ தேவையில்லாம எதோ உளறிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிருவா. ஆனா அவ போன உடனே இப்ப வந்திருந்த மிலிட்டரி ஆபீசர்ஸும் உங்க வீட்டுக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. சோ இதுலயே நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எல்லாரும் அந்த வாய்ஸ் கமாண்டர் கண்ட்ரோல் கீழ தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரியும். ஆனா அதுக்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் வைஃபை தான் காட்டுவாங்க. இப்ப இவன் மேல ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இனியும் நம்ம கலந்த பாய்சனை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கார்டன்ல அப்படியே வேலைக்காரியோட ஹெல்ப்போட புதைச்சு வைப்பா. ஆனா அந்த லேடியோட கெட்ட நேரம் இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவா. அதனால அவ அங்க இருந்து போன உடனேயும் இப்ப இவ அந்த புதைச்சு வச்சிருந்த மருந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கமாண்டர் கண்ணுல சிக்காம எஸ்கேப் ஆன நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஒரு 10-15 பேர் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்மசிக்கு தான் போவான். அங்க இந்த அசிஸ்டன்ட பார்த்த உடனே அந்த பார்மசி ஓனர் ஒரு மாதிரி பயப்படுவான். அடுத்த செகண்ட் அந்த அசிஸ்டன்ட் இவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் கூட்டு வருவான். ஆனா இந்த விஷயம் எல்லாத்த பத்தியும் அந்த வாய்ஸ் கமாண்டருக்கு தெரிஞ்ச உடனே அவன் செமையா பயப்படுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இப்பதான் அந்த கமாண்டர் இறந்து போன விஷயம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அதனால அவர் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா அப்பதான் அங்க இருக்கிற எல்லாரும் கமாண்டரை கொன்னது நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே ஷாக் ஆக அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுப்பா. இவங்க எல்லாரும் எவிடன்ஸே இல்லாம ஹோவ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, உண்மையான எவிடன்ஸ் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து நைட்டு அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் புதைச்சு வச்சிருந்தால அந்த பாய்சனஸ் மருந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுவா. இதனால அந்த லேடி ரொம்ப பயப்படுவா. எங்க தான் இப்ப மாட்டிக்குவோங்கிற பயத்துல இந்த ஆனா அவ ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக தேவையில்லாம ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு, இவ பேச்செல்லாம் கேட்டு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லுவா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கட்டன் டேட்டா சொல்லிடுவான், என்னால எதையும் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு முடிக்க முடியாது, நான் இதை பத்தி எல்லாத்தையும் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த பார்மசி ஓனரை இழுத்துட்டு வருவான். அவங்க கிட்ட அந்த அசிஸ்டன்ட்டும் இன்ஸ்பெக்டரும் மிரட்டி கேட்பாங்களா. அப்ப அந்த ஓனர் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி இந்த பாய்சனஸ் மருந்தை வாங்கினது வாய்ஸ் கமாண்டரும் கமாண்டரோட ஃபர்ஸ்ட் வைஃபும் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவான். ஆனாலும் அந்த லேடி ஒத்துக்க மாட்டா, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் அந்த பார்மசி ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வந்து காட்டுவான். அதுல பார்த்தா எந்த டேட்ல யார் யாரு என்னென்ன மருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது தெளிவா மென்ஷன் ஆயிருக்கும். சோ இதை வச்சே இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான குற்றவாளி அந்த லேடியும் வாய்ஸ் கமாண்டரும் தான் அப்படிங்கறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிரும். ஆனா இப்ப இப்படி எல்லாம் நடந்தோன்னையும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற கடுப்புல இப்ப அவளை கழுத்தை நெரிச்சு கொள்ள போவா. நல்ல வேலை இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஏன்னா அவன் மேலதான் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, அதனால அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் தானே, அதனால அவளை இப்ப ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுத்து அவன் அப்படியே கமாண்டரா வேற ப்ரமோட் பண்ணிருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஜெயில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வைஃபை தான் பார்க்க போவானா. ஆனா இவனை இப்ப கமாண்டரா பார்த்த உடனே அந்த லேடிக்கு செம காண்டாகும். அதனால இப்ப அப்படியே அவனை பார்த்து, நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத, என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா சாவுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. அதனால அவளை வற்புறுத்தி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் அந்த லேடி அவ பக்கம் இருக்கிற ஸ்டோரிய சொல்லுவா. நானும் கமாண்டரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா உங்க அம்மா எப்ப வந்தாலோ அப்ப இருந்த அந்த கமாண்டர் அவ பின்னாடியே சுத்தி கடைசியில அவளை செகண்ட் வைஃபாவும் ஆக்கிக்கிட்டாரு. இதனால என்கிட்ட இருந்த மொத்த சந்தோஷமும் பறி போயிருச்சு. அதனாலதான் உங்க அம்மாவை கொல்லணும்னு பிளான் பண்ணி அவளுக்கும் ஒரு ஆளுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லி கதை கட்டி விட்டேன். இத கமாண்டரும் நம்பி அவளை வெறுக்க ஆரம்பிச்சாரு. இந்த சான்ஸை நான் எப்படியான்ட்டு நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு உங்க அம்மாவோட கதையை முடிச்சு அதை சூசைட் மாதிரி மாத்திட்டேன் அப்படின்பா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு கடுப்பா இருக்கும். ஆனா இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் யாரு அப்படிங்கறது நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். அதனால மறுபடியும் கத்திய வச்சு அப்படியே மிரட்டுவான். அப்பதான் அந்த லேடி ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லுவா. நம்ம ஹீரோவோட அம்மாவை கொன்னதும் அந்த வாய்ஸ் கமாண்டரா தான் இருப்பான். சோ இந்த வாய்ஸ் கமாண்டருக்கும் இந்த லேடிக்கும் முதர்ந்தே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் அவ நம்ம ஹீரோவோட அம்மாவையும் போட்டு தள்ளியிருப்பா, அடுத்து அந்த கமாண்டரையும் போட்டு தள்ளியிருப்பா. இது தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோ மொத்தமா உடஞ்சு போயிருவான். இப்படி எல்லாரோட சாவுக்கு பின்னாடியும் அந்த வாய்ஸ் கமாண்டர் தான் இருக்கான்னா ஒருவேளை அந்த சீனியரோட சாவுக்கு பின்னாடியும் அவன் தான் காரணமா இருப்பானா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை.